இப்போ எங்கே வந்திருக்கோம்? எங்களோட குலதெய்வ கோயில். கிருத்தியா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்துடும். சாமி இந்த சிவன் சாமி காட்டில் கிருத்தியா மக்காரி மறைச்சிருக்கு. ஓகே, இந்த சிவன் உள்ளே இருக்கா ஃபோனில் காட்டலை. கிருத்தியா உட்காந்துருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு. கோயிலுக்கு சிவன். ஹாய் சொல்லுங்க. எப்படி பார்க்குறீங்க? பசிக்குதா? காரி சாமி நேற்று மாதிரி வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, சரணசூர் போகலான்ட்டு நினச்சிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஆடிக்கு ஆஃபர் போடுவாங்களாம்ல. ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்களா. ஒரு பவுன், அதாவது 8 கிராம் வாங்கினோம்னா 10,000 தள்ளுபடியாக. அப்புறம் டைமண்ட், பிளாட்டினம் இதெல்லாம் வாங்கினோம்னா செய்கூலி சேதாரம் அதெல்லாம் இருக்குல்ல, மேக்கிங் சார்ஜ் அந்த சார்ஜ் எதுவுமே இல்லையா. அப்படியே போனோடனே வாங்கிக்கலாமா? இவங்க வந்தோடனே ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டாங்க. கசகசான்னு இருக்கலாம், வாங்கிக்கலாமா? நீங்கள் உங்களுக்கு யூஸாக தான் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. நான் போகிறேன். எதுக்கு போகிறேன்னா, நீங்கள் வாங்க, எனக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னால் இப்போதைக்கு வாங்க முடியாது, சும்மானா பார்க்க வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டுலான்ட்டு நினைக்கிறேன். சரணாசூரில் நல்லா ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க இப்போதைக்கு. இந்த ஒரு பவுன் வாங்கினோம்னா 10,000 தள்ளுபடி. ப்ளஸ் வந்து நகை ரேட்டும் கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு நகை எடுக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நகையை போட்டு நகையை வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காசு கொடுத்து வாங்கினோன்னா பெனிஃபிட். இந்த நகை ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பிளாட்டினம், டைமண்ட் அதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காசு ரெடி காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொருள் போட்டு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சரவணா ஸ்டோர் நான் சொல்கிறேன், மதுரை மாடதானில் இருக்க சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லா கடையிலும் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, உங்களுக்கும் நீங்களும் போகலாம்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். சரி, உங்களுக்கு நகை எடுக்கிற ஐடியா இருந்துச்சுனால் நீங்கள் போகலாம். சரவணா ஸ்டோர் ஓகேவாக தான் இருக்கும் நமக்கு. மற்ற கடையை விட சரவணா ஸ்டோர் ஓகேன்னு எனக்கு தோணுது. எனக்கு பர்சனலாக ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகலாம். சொன்னேன்னா சரவணா ஸ்டோர் இருக்கும். பொம்மை எடுத்துட்டாங்க. பொம்மையை போட்டு இதுன்னு பொம்மையாக வேற என்ன. அப்பா பொம்மையை எடுத்துட்டாங்க. இந்த பொம்மை இருந்துச்சுல, அந்த பொம்மையை எடுத்துட்டாங்க. அது கேட்குது. யோகா மேட் எடுக்கிறாங்க. எது வேணும் உனக்கு? இது பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, இது சின்னதாக இருக்கிறேன். கேட்போமா? இதான் மேட்டா? இது இருக்கா? இதில் நம்ம பெருசாக இருக்கலாம், கட் பண்ணிக்கலாம் பேசாமல் இருக்கு. அது ஓகேவா உனக்கு? தூக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாமா? இந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்தால் இதுதான் பிரச்சனை. தூக்கு நிறைய பாருங்கள், பேய் மாதிரி இருக்கு. எடுத்துட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போனதே அந்த செயினை வந்து ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாப்பா செயின் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இங்கே வரங்க, காலம் வலிச்சிருச்சு, உட்காந்துட்டோம். ஒன்றுமே அவங்கள அதை மேட் மட்டும் தான் வந்தோம். அப்புறம் அந்த கோல்டை வந்து கேட்க வந்தோம். அதை வந்து ஒன்றும் படம் பண்ணி போயிட்டாங்க. அங்கே வந்து அவ்வளோதாங்க, முடிஞ்சு. வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிடுங்க. பாய், வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிடு. அது அழுமுச்சு. நீங்கள் இப்போலாம் டென்ஷன் ஆகிட்டு அழுகிட்டே இருக்கும்.